தமிழகத்தில் 5 அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டணி உருவாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 2ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள நாடு தழுவிய வேலைநிறுத்தம் தொடர்பாக கோவில்பட்டியில் மக்கள் நல கூட்டியக்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிருல்லா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வைகோ, தமிழகத்தில் ஊழலற்ற மக்கள் நம்பிக்கைக்குரிய விவசாயிகள் நலன் காக்கும் அரசு உருவாகும் என்று கூறினார். மதிமுக உள்ளிட்ட 5 அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டணி உருவாக உள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். தமிழகம் முதலாக ஒரு அரசியல் அதிசயத்தை காணப்போகிறது, அற்புதத்தை காணப்போகிறது. எந்த மாற்றம் வேண்டும் என்று நல்லோர் நெஞ்சமெல்லாம் நெடுங்காலமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த மாற்றம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அதை ஏற்படுத்த போகிற இயக்கம் மக்கள் நல கூட்டு இயக்கம். நான் திருப்பூரிலே தான் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் முத்தரசன் இங்கே சொன்னால் என்ன என்று கேட்டுவிட்டார். எதுக்கு சஸ்பென்ஸ்?